அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜலக்ஷ்மி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஞ்சன் கான்சோனண்ட்டில் 3rd and 4th வரிசையை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் போன வீடியோவில் கா வர்க் சா வர்க் ரெண்டும் பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிறது ட வர்க். வர்க் அப்படின்றது என்னது? வரிசை அப்படின்ற பொருளில் வரும். இப்போ ட வர்க் அப்படின்னா ட ஃபஸ்ட்டு டிஏ ட, அதுக்கடுத்து டிடிஏ ட அப்படின்றோம்ல அது. நெக்ஸ்ட்டு டா, அதுக்கடுத்து டா, அடுத்து ந, என்என்ஏ. இது தமிழில் வந்து ட, இது 3 சுழி ந. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்போம் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சி மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லித்தரோம். அதேமாதிரி ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்போ ஆப்பிள் மாதிரி போடுறது இல்லை ஓ மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ் மாதிரி போடுங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சி மாதிரி போட்டு உள்ளே பெண்ட் பண்ணிடணும். ட, இது நம்ம யூ இங்கிலீஷில் போகிற மாதிரி போட்டு ஒன்றும் ஸ்டாண்டிங். இப்படி சொல்லித்தரப்போ குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மனசில் பதியும். முதல்ல அவங்களுக்கு லெட்டர்ஸ் மனசில் பதிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீஜராக கரெக்டாக எழுத படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் அப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ, இப்போ டாக்கு பாருங்கள். டாசே டமாட்டர். டமாட்டர் மீன்ஸ் என்னென்னா டொமேட்டோ. இப்போ இந்த டாவை பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிள் டா அப்படின்னு சொல்கிற ட, டசே டட்டேரா, ட டேரா அப்படின்றது காப்பர் ஸ்மித். அது நமக்கு பொருள்கள்லாம் செஞ்சு தராங்கள அவங்கள குறிக்கிறது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ட, இது வந்து டசே டமரு. டமருன்றது உடுக்கை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷில் அதே தான் வரும் உங்களுக்கு. டமரு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ட. இதில் வந்து இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இதுக்கு கீழே வர்றது. இப்போ இந்த ட சே அப்படின்னா டக்கன். டக்கன் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த மூடியை குறிக்கிறது, லிட்டு. நம்ம மூடி வைக்கிற அந்த லிட்டை குறிக்கிறது. இப்போது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டட்டு ட டன, அது வந்து இது வரைக்கும் க ங ச ந. இப்போ ட ந பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது வரிசையாக பார்க்க போகிறது என்னென்னா த வரிசை. த வரிசையை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் சார்ட்டில் பாருங்கள். சார்ட்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். இப்போ கா வரிசை இப்போ எழுதியிருப்பேன். அதுக்கடுத்து சா பார்த்துருப்போம். இப்போ நம்ம டா பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தா வரிசை. அதை இப்போ நம்ம போர்டில் பார்க்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு சார்ட்டும் இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது த, த டிஹெச்ஏ. அதுக்கடுத்து த டிஹெச்ஹெச்ஏ. அதுக்கடுத்து த த டிஹெச்ஏ. அதுக்கடுத்து இந்த நம்ம கா போடுவோம்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் போடணும். க்ளோஸ் பண்ணாமல் போடுறது த. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ந. இந்த நான்றது என்னென்னா உங்களுக்கு தமிழில் தன்னகரனா, தா பக்கத்தில் வர நாவும் 2 சுழி நாவும் வரும். இது வந்து இங்கே த. இப்போ நம்ம குழந்தைங்க சொல்லித்தரப்போ என்னென்னா, இப்போ நம்ம எச் போடும், குழந்தைங்க ஸ்மால் எச். அதே வந்து உல்ட்டாவாக நம்ம இது பாருங்கள் இப்படி த போடுறது. அதேமாதிரி ஊ போடுவோம் தமிழில். அதை அப்படியே பெண்ட் பண்ணி போடுற மாதிரி சொல்லி இது ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சி மாதிரி போட்டு கீழே இழுத்துடணும். த. நம்ம கா ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த காக்கு என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணி போடுவோம். அதே வந்து இங்கே 3 மாதிரி போட்டுட்டு மேலே சுழிச்சு இப்படி மூடாமல் கொண்டு வர்றது. அதுக்கடுத்து இது ந. இந்த மாதிரி சொல்லித்தரப்போ முதல்ல ஈஸியாக அவங்களுக்கு நம்ம அது மனசில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜராக வரிசையாக தத்த த தன
அப்படின்றத நம்ம சொல்லித்தரப்போ அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா சே தல்வார். தல்வார் மீன்ஸ் வாட், வால். அதுக்கடுத்து சே தானி அப்படின்றது பிளேட், தட்டை குறிக்குது. அதுக்கடுத்து சே தவாத் இல்லைன்னா தர்வாஜா. தர்வாஜானா டோர் உங்களுக்கு. தவாத் அப்படின்றது இங்கை குறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சே தனுஷ் ஏரோ. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தன சே தல்வார், சே தாலி, சே தவாத், சே தனுஷ் அப்படின்னு. இது வரைக்கும் இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கக்க ககங்க, சச்ச ஜன, டட்ட டடன, தத்த ததன. இந்த 4 வரிசையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே படித்த 2 வரிசை நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது 2யும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அடுத்த 2 வரிசையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அதனால் அவங்களும் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.